நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அருமையான தமிழ் இனிமை பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீட்டிருக்கின்ற தெண்டலிலே ஒலி வாங்கி, தேனாற்றில் குரல் வாங்கி, மல்லிகையில் மனம் வாங்கி, மதுரையிலே தமிழ் வாங்கி, அறிவுகளை அகம் தாங்கி அசத்துகின்ற எங்களுடைய நடுவர் அவர்களே, இந்த உலகத்திலே தீர்க்க முடியாத கடன் 3 கடன் இருக்கு. ஒன்று பெத்த கடன், இன்னொன்று வளர்த்த கடன், இன்னொன்று நன்றி கடன். இந்த 3ஐயும் தீர்த்து வைத்த பெருமைக்குரியவர் எங்களுடைய நடுவர் அவர்கள். ஏனென்று சொன்னால், பெத்த கடனுக்காக தன்னுடைய தாய்க்கும், வளர்த்த கடனுக்காக தன்னுடைய தந்தைக்கும், நன்றி கடனுக்காக தன்னுடைய மனைவிக்கும் கோவில் கட்டிய ஒரே நடுவர் தமிழகத்திலே நம்முடைய மதுரை முத்து அண்ணா என்பதில் எங்களுக்கு பெருமை இருக்கிறது. அதுவும் நம்முடைய தமிழ் புத்தாண்டு பட்டிமன்றத்தை கம்பம் மாநகரிலே நடத்துவதிலே மிக சிறப்பு பெருமை. என்னென்று சொன்னால், இதுவரைக்கும் நாங்கள் கம்பத்துக்கு வந்தது கிடையாது. நேற்று எனக்கு ஒருவர் ஃபோன் பண்ணி, மேடம் நான் கம்பத்திலிருந்து பேசுகிறேன் அப்படின்னார். நான் சொன்னேன், தயவு செய்து கீழே இறங்கி பேசுங்க. தொடர்ச்சி அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய நகைச்சுவை பணி செய்யுங்க. சில ஊருக்கு நாங்கள் ஒப்புக்காக பேச போவோம், சில ஊருக்கு உப்புக்காக பேச போவோம், சில ஊருக்கு டப்புக்காக பேச போவோம். ஆனால் கம்பத்துக்கு நாங்கள் நட்புக்காக தான் பேச வந்திருக்கோம்னா ரொம்ப மகிழ்ச்சி. திருப்பதி நான் லட்டு, திண்டுக்கல் நான் பூட்டு, மதுரை நான் மல்லி, பாண்டிச்சேரி நான் மில்லி, திருநெல்வேலி நான் அல்வா, திருப்பாச்சி நான் அருவா, தூத்துக்குடி நான் உப்பு. நம்ம கம்பம்னா நட்பு 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 நட்பு. கைதட்டலுக்கா நட்புக்காக பேசுறது என்ன சார், 1500 கம்மியாக இருக்கு, ஜிபேலையாவது போட்டு விடுங்க. கம்பத்தில் பேசுறதுக்கு எனக்கு காசு வேண்டாம். நான் வீட்டுக்கு போனோன்னா கூகுள் பேல அனுப்பி விட்டுருவாரு. ஏன்னா நான் வந்ததே ஃப்ரீ பஸ்ல தாங்க வந்தேன். அதுக்கு எதுக்கு காசு? தமிழ் புத்தாண்டுல அருமையான ஒரு தலைப்பு, வெள்ளித்திரையும் சின்ன திரையும் பொழுதை போக்குகிறதா பழுதை நீக்குகிறதா. அவ்வளவுதானே? அவ்வளவுதான். இதுக்கே நம்ம அன்னலட்சுமி வந்து அந்த குதிச்சுட்டு போகுதுன்னு தெரியல. நான் காலையில இருந்து ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கேன். என்னது அது? இனிமே தேவையில்லாதெல்லாம் யோசிக்க கூடாதுன்னு. அடுத்த பட்டிமன்றத்தில் உங்களை நாங்கள் யோசிக்க மாட்டோம். காத்து மேல, காத்து கீழே, காத்து லெப்ட்ல, காத்து சைட்ல. ஏமா, வெள்ளித்திரையில எவ்வளவு அழகான பாட்டெல்லாம் எழுதியிருக்காங்க. காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். இந்த பாட்டெல்லாம் உங்க காதுக்கு கேட்காதாமா? என்ன பழசு? ஏன் இப்ப உள்ள குழந்தைகளுக்கு நாங்க வந்து பாட்டு கொடுத்துருக்கோமே, உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு, கத்திரிக்காய் எட்டி உதச்சி அழுதிடுச்சு, அம்மா வந்து கொஞ்சினது சிரிச்சிடுச்சு. பாடுங்க, அதை பத்தி ஒன்றும் குறையில்லை. கடைசி கொஞ்சம் லாபம் மட்டும் கட் பண்ணிக்க. சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க. ஏன் உங்களுக்கு பொறுக்கலையா? இன்னொரு அழகான பாட்டு நாங்க கொடுத்தோமே, வாலி எழுதிய பாட்டு. ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு, 4 அன்றில்கள் ஒன்றான கூடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு. ஏமா, சின்ன திரை உங்களுக்கு நல்லதே செய்தது இல்லையா? ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. எங்க பாவம் ஆனந்த விளையாட, அன்னைக்கு ஒரு நாள் விளையாண்டு கீழே கடறி விழுந்து 7 தையல். பேச்சரங்கம்னு ஒரு நிகழ்ச்சி ராஜி தொலைக்காட்சியில அகட விகட மூலமாகத்தான் அறிமுகப்படுத்தப்பட்டது என்பதனை மறந்து விடாதீர்கள். இன்னைக்கு அன்னலட்சுமி அவர்கள் ராஜி தொலைக்காட்சியில நான் பேசியிருக்கேன்னு சொல்லி 10,000 ரூபாய் சம்பளம் அதிகமா கேக்குதுங்க. மொத்தமே 7,000 சம்பளம். நல்ல கலைஞர்களை உருவாக்குவது சின்ன திரையா இல்லையா நடுவர் அவர்களே? நல்ல பாடகர்களை, நல்ல பேச்சாளர்களை, நல்ல நடன கலைஞர்களை உருவாக்குவது நம்முடைய சின்ன திரையில் உள்ள நிகழ்ச்சிகளா இல்லையா என்பதனை நீங்கள் ஆராய்ந்து ஒரு தீர்ப்பு எழுத வேண்டும். எங்க சுட சுட நியூஸ் வருதாங்க, சுட சுட நியூஸ். நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், நாலாபுறம் உள்ள செய்திகளை சேகரித்து சுட சுட தருவது சின்ன திரை தானே நமக்கு. அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் பேப்பர் படிச்சுக்கிட்டீங்க, திடீர்னு கையை விக்குன்னு சொல்லி செத்து போயிட்டான். ஏன்னா கரண்ட் நியூஸ். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு சொல்றோம்ல. நாம எல்லா கோயிலுக்கும் என்னைக்கும் போய் தரிசனம் செய்ய முடியாது. ஆனா ஒவ்வொரு கோயிலிலும் கும்பாபிஷேகம் செய்கின்ற பொழுது ஒவ்வொரு டிவியிலும் அதை நேர்முக வர்ணனை நம்ம நேரடியாக பார்க்கிறோமே. சபரிமலையில் உள்ள மகர ஜோதியை நம்ம இன்னைக்கு சின்னத்திரை மூலமாக தானே பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி கெட்டவர்களா? என்ன இது, எங்கே உள்ள கோபத்தை இங்க வந்து? வெள்ளித்திரை என்பது சாதாரண விஷயம் இல்ல சகோதரர்களே.
வெள்ளித்திரை என்பது மிகப்பெரிய தொழிற்சாலை, லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்கின்ற ஒரு நிறுவனம். கேமராமேன் இருக்காங்க, போஸ்டர் ஒட்டுறவங்கல இருந்து ப்ரொடியூசர் வரைக்கும் வேலை கொடுப்பது சினிமா நிறுவனம் என்பதை மறந்து விடாதீர்கள். எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக பதவியேற்கும் போது ஒவ்வொரு ஆளுக்கு நன்றி சொல்லிட்டு வர்றார். அப்போ சொல்கிறார், என்னுடைய இந்த முதல்வர் நாற்காலியில் 4 கால்கள், அந்த 4 கால்களில் ஒரு கால் பட்டுக்கோட்டையாருடைய வரிகள். அப்படி எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கையில் சாட்டையும் இன்னொரு கையில் வாலி பாட்டையும் வைத்துதான் ஆட்சி நடத்தினார் என்பது உங்களுக்கு தெரியுமா? கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் நடுவராகலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி. திடீர்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மேடம். மேடம் உங்கள் ஜிபே எடுத்து பாருங்க, 300 வந்துருக்கும். வாங்குற சம்பளத்து பூரா உங்களுக்கே போட்டுட்டு பஸ் சார்ஜ் காசு இல்லாமல் அன்றைக்கி சேராட்டோல் ஏறி சகதியில் விழுந்து கிடந்தேன். ஆல்ரெடி நம்ம சார் போட்டு விட்டாரு, நீங்கள் போடாண்டா. அது உங்கள் பேச்சிலே தெரியல, பாட்டு 2 பாட்டு சேர்த்து வருதுல்ல. இல்லாட்டி இப்போ கஞ்சத்தனம் பாட்டாக வரும். எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே, உடனே அவர் போட்டு விட்டுருவார். இந்த இருக்குமா அவர்களே, எம்ஜிஆர் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு என்ன சொல்றாருன்னா, உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க. உடம்ப அழகா எப்படி பார்த்துக்கிறது, மனசை எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறது என்பதனை எம்ஜிஆர் இடத்திலே நாமல் கற்றுக்கொள்ளலாம். அவரை பார்த்தாலே அவர் தங்க நிறத்தில் இருப்பார். பொன்னின் நிறம் பிள்ளை மனம் வள்ளல் குணம் யாரோ, மன்னன் எனும் தேரில் வரும் தேவன் மகன் நீயோ, பச்சை கிளி முத்து சரம் முல்லை கொடியாரோ. எவ்வளவு அருமையான பாட்டு, அவருக்குன்னே எழுதின பாட்டு. நடுவர் அவர்களே, 2 வருஷம் முன்னாடி தாய்லாந்து போகிறப்ப அந்த அம்மா அங்கே பார்த்தேன். எம்ஜிஆரோட டூயட்டில் அந்த ரீட்டாவா ரிமேட்டான்னு ஒரு பேர், 67 வயசு அங்கே இருந்தாங்க. அவர்களே, நம்ம நாட்டில் எல்லாம் கிடைக்கும். வெட்டினால் வெள்ளி, தட்டினால் தங்கம், இடித்தால் இரும்பு, படித்தால் வேலை, நடித்தால் இந்த நாடே கிடைக்கும் என்று சொன்னால், நம்முடைய நாட்டில் 5 முதலமைச்சர்களை தந்தது சினிமா தான் என்பதனை மறந்து விடாதீர்கள். இந்திரா வந்தது, சந்திர வந்தது, இந்த சினிமா தான். என்டிஆர் வந்தது, எம்ஜிஆர் வந்தது, இந்த சினிமா தான். காதல் வந்ததும் இங்கே தான், கலை பிறந்ததும் இங்கே தான், அமெரிக்காவில் ஆட்சி பிடிச்சது இந்த சினிமா தான். இந்திர வந்தது, சந்திர வந்தது, இந்த சினிமா தான். கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும்? இன்னைக்கு கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கு? கட்டுனா ஒன்னதான் கட்டுவேன் கல்யாணத்துக்கு முன்னால, அப்புறம் வெட்டுனா ஒன்னதான் வெட்டுவேன்னு அலைகிறாங்க. லவ் பண்ணுறப்ப சொல்கிறேன், அந்த பிள்ளை உட்கார சொல்லும், உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுதுக்கு, கல்யாணம் பண்ணி சந்தோஷமா 12 நாள் மோகரே அங்கிட்டு கொண்டு போ, முன்னுக்கு வந்து விளங்காதவன். அது எப்படி 13 நாளில் அந்த முகரை மாறிச்சு சார்? ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் இந்த ஐயாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விருது வாங்கியிருக்காரு, நகைச்சுவை வித்வான் பேர் வாங்கியிருக்காரு. ஆனால் வீட்டில் வாய மூடு, உனக்கெல்லாம் பட்டம் கொடுத்துருக்காங்க வேறு பரதேசி பேர், எங்களுக்கும் சேர்த்து வசம். ஒரு அம்மா வீட்டுக்காரர் கட்டையால் அடிச்சிருக்கு. ஏமா கட்டையால் அடிச்சான்னு கேக்கா, கணவனை கையால் அடிக்கப்படாதுல்ல, அதான் கட்டையால் அடிக்கிறேன் அப்படின்னு. இன்னொரு அன்னைக்கு பூரி கட்டையால் அடிச்சிருக்கு, அவர் மயங்கிட்டாரு, ரத்தமா வலியுது, ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்த்துருக்கு. டாக்டர் ஊசி போட வந்திருக்காரு. அந்த அம்மா சொல்லியிருக்கு, ஊசியை மெதுவாக போடுங்க, அவங்க வலி தாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுதாங்க உண்மையான எல்லாம் என்ன நகைச்சுவைன்னு எனக்கு இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி ஒரு இரக்கமான பிள்ளைய நீங்க பார்க்க முடியாதுங்க. ஏதோ சொல்றீங்க, அவரை அடிச்சுக்கிட்டு நான் அழுவேன் பார்த்துக்கிடுங்க, அவரும் வலி தாங்கிக்கிட மாட்டார். கை 4 மணிக்கு எந்திரிச்சிருவேங்க, கை தட்டுங்க. 4 மணிக்கு நான் எந்திரிச்சிருவேன். நீங்க எந்திரிக்கிறதுக்கு நாங்க எங்க கை தட்டனா? எந்திரிச்சு அவரை எழுப்பி விட்டு நான் படுத்துருவேன். அதான் பாதகத்தியமா. அவர்களே, என்னதான் சண்டை வந்தாலும் உடனே சமாதானம் ஆயிடணும். விட்டு கொடுக்காமல் இருப்பது காதல் அல்ல, கடைசி வரைக்கும் விட்டு விடாமல் இருப்பதுதான் காதல் என்பதனை ஒவ்வொரு தம்பதிகளும் புரிந்து கொண்டால் எல்லா வீட்டிலையும் சந்தோஷம் இருக்கும். இந்திய சினிமா தொடங்கியது 1921 ராஜா ஹரிச்சந்திரான்னு முதல் திரைப்படம். அதுல பெண் நடிகர்கள் கிடையாது, பெண்ணுக்கு பதிலாக ஆண் நடிகர்கள் நடிச்சாங்க. அடுத்து 1926 கீசகவதம்னு ஒரு திரைப்படம், நடராஜ முதலியார் இயக்குனராக இருந்து எடுத்த படம். அடுத்து உங்க ஊர்ல
கரிதாஸ்னு ஒரு படம் மதுரையில 3 தீபாவளிக்கு தொடர்ந்து ஓடியது என்று சொன்னால் வெள்ளித்திரை என்பது எவ்வளவு பாரம்பரியம் மிக்கது, தமிழுக்கு பெருமை சேர்த்தது, தாய்க்கு பெருமை சேர்த்தது, பெண்மைக்கு பெருமை சேர்த்தது. எனவே சின்னத்திரையும் வண்ணத்திரையும் பழுது நீக்கவே என்று கூறி அனைவருக்கும் மீண்டும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.